அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல், நன்மைகள் என்று ஆளுகின்ற பாஜக அரசாங்கமும், குறைகள் என்று எதிர்க்கட்சிகளும். நாடாளுமன்றம் மட்டும் அல்லாமல் இந்திய அளவில் ஊடகங்கள், சமூக வலைத்தளங்கள், செய்தித்தாள்கள், விவாத மேடைகள் என அனைத்திலும் பேசும் பொருளாக உள்ள ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி விளக்கமாக பார்ப்போம். ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாட்டுக்கு ஒரே ஒரு தேர்தல் வைக்க வேண்டும். One election. One nation, one election. One nation, one election. One nation, one election. செப்டம்பர் 2023 இந்திய முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து உயர்மட்ட குழுவை மத்திய அரசு அமைத்தது. இந்த குழு தேசிய மற்றும் மாநில கட்சிகளுடன் பரந்த அரசியல் விவாதத்தில் ஈடுபட்டதுடன் பொதுமக்களிடமும் கருத்திலை கேட்டு தனது அறிக்கையினை பரிந்துரையாக சமர்ப்பித்தது. மத்திய அமைச்சரவை இந்த குழுவின் பரிந்துரைக்கு ஒப்புதல் அளித்தது. நம்ம ஜனநாயகத்தை இன்னும் துடிப்பானதாகவும் வலிமையானதாகவும் அதிகமான மக்கள் பங்கேற்கும் விதமாக அமையும் என இந்த குழுவின் பரிந்துரையை ஏற்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் விளக்கமளித்தார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா எப்பொழுதும் தேர்தல் மனநிலையிலேயே உள்ளது. 28 மாநில சட்டமன்றங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாட்டில் சில பகுதிகளில் தேர்தல் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. எளிய முறையில் கூறினால், இந்திய நாடாளுமன்ற தேர்தலையும் நம் நாட்டில் உள்ள மாநில சட்டமன்றம் மற்றும் யூனியன் பிரதேச தேர்தலையும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கான சட்டம் இதுவாகும். ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதா இது புதிய கருத்து அல்ல. பலமுறை சட்ட ஆணையத்தாலும் நிதி ஆயோக்காலும் பரிந்துரைக்கப்பட்டது. இதன் காரணமாகவே மத்திய அரசு முன்னாள் குடியரசுத் தலைவர் தலைமையில் குழு அமைத்து அதன் பரிந்துரையும் ஏற்கப்பட்டது. ஒரே நேரத்தில் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் தேர்தல் நடத்துவது இந்தியாவிற்கு புதியதும் அல்ல. 1951 ஆண்டு முதல் 1967 வரை இவ்வாறே தேர்தல் நடைபெற்றது. சில மாநில சட்டமன்றங்களும் 1970 நாடாளுமன்றமும் முன்கூட்டியே கலைக்கப்பட்டதின் காரணத்திற்காக தேர்தல் நடத்தையில் மாற்றம் பெற்றது. இன்றைய நிலவரப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து 39 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அரசியல் சவால்கள், அரசியல் அமைப்பு சவால்கள், குழுவின் பரிந்துரைகள், நடைமுறைப்படுத்துவதற்கான சவால்களை தாண்டி நன்மைகள் எவை, எதிர்க்கட்சிகள் கூறும் குறைகள் எவை என்பதனை பார்ப்போம். பாலிசி பேரலிசிஸ், கொள்கை முடக்கத்திலிருந்து கொள்கையின் தொடர்ச்சி. வெவ்வேறு மாநிலத்திற்கு தொடர்ந்து நடைபெறும் சட்டமன்ற தேர்தல்களால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் என பல மாநில பயணங்கள் காரணமாக 6 மாதம் முதல் 9 மாதங்கள் வரை கொள்கையில் முடக்கம் ஏற்படுவதாக 2017 நிதி ஆயோக் குழு தெரிவித்துள்ளது. ஒரே நேரத்தில் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் தேர்தல் நடைபெற்றால் கொள்கை முடக்க காலங்கள் குறையப்படும். தேர்தல் செலவுகள் குறைகிறது. 2019 ஆண்டு பொது தேர்தலுக்கு ஒட்டுமொத்தமாக 60,000 கோடி ரூபாய் செலவானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே ஆண்டு மாநில தேர்தல்கள் சில ஏப்ரல் மாதங்களில், சில அக்டோபர் மாதங்களிலும் நடைபெற்றது. இதற்கு பாதுகாப்பு படையினர், ஓட்டுச்சாவடி அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் என பல முறை அணி திரட்ட வேண்டியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் நடைபெற்றால் 45% வரை செலவினம் குறைக்க வாய்ப்புள்ளதாக நிதி ஆயோக் குழு தெரிவித்துள்ளது. சர்வதேச பொருளாதார உறவுக்கான இந்திய கவுன்சில் அரசியல் ரீதியாக நிலையான நாடுகள் பொருளாதார ரீதியாக மிகவும் நிலையானதாக காணப்படுவதாகவும் மற்றும் மற்ற நாடுகளை விட 20 முதல் 30% வரை வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது. திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களின் கமிட்டி ஒரே நாடு ஒரே தேர்தலால் 1% நாட்டின் உற்பத்தி அதிகரிக்கக்கூடும் என்பதற்கு இதுவும் தடையற்ற கொள்கை செயல்பாடுகளே காரணமாகும். குறைகள் என கூறுபவை எவை? கூட்டாட்சி மீதான தாக்குதல். ஒரே நாடு ஒரே தேர்தல் கூட்டாட்சி மீதான தாக்குதல் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. அது உண்மையெனில் சுதந்திரம் பெற்ற பிறகு 3 முறை இவ்வாறே தேர்தல் நடைபெற்றது என ஆளும் தரப்பினர் கூறுகின்றனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்தால் மாநில பிரச்சனைகளை காட்டிலும் தேசிய பிரச்சனைகள் முக்கியத்துவம் படுத்தி ஓட்டுகளை பெற்றுவிடலாம் என கூறுகின்றனர். 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுடன் ஒடிசா சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற போது மக்கள் நாடாளுமன்றத்திற்கு ஒரு கட்சியையும் சட்டமன்றத்துக்கு ஒரு கட்சியும் தேர்ந்தெடுத்துள்ளனர். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.